அவன் கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டேன். நாங்களும் தான் காரணம். அவன் எங்க சகோதரன். எனக்கு தெரியும் சின்ன பெண்ணே. அதனாலதான் துரோகங்கிறது ரொம்ப மோசமான செயல். அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான் கேர் பேரவல், 4 அரியணைகள் கொண்ட கோட்டை. அதுல ஒண்ணுல மகாராஜாவா உட்காருவ பீட்டர். தீர்க்க தரிசனத்தை சந்தேகப்படுறியா? இல்ல, அது அஸ்லான், நீங்க நினைக்கிற மனுஷன் நான் இல்ல. பீட்டர் பெவன்சி, நீ லண்டனை சேர்ந்தவன். பீவர் தன்னை கோட்டா மாத்த போற திட்டத்தை நீ வச்சிருக்கிறதா சொன்னாரு. பீட்டர், நம் அனைவரையும் விட உயர்ந்த ஒரு அபூர்வ சக்தி நார்னியா முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நல்லது கெட்டதை விளக்கி நம் விதிகளை நிர்ணயிக்கிறது. இது உனக்கும் எனக்கும் பொருந்தும். என்னால என் குடும்பத்தையே பாதுகாக்க முடியலையே. எவ்வளவு தூரம் பாதுகாப்பா கூட்டிட்டு வந்திருக்கியே. ஒருத்தனை விட்டுட்டனே. பீட்டர், என்னாலான உதவியை உன் தம்பிக்காக நான் செய்யறேன். ஆனா நான் சொன்ன விஷயத்தை நீ பரிசீலனை பண்ணணும். என்ன சேர்ந்தவங்களோட பாதுகாப்பும் எனக்கு முக்கியம். குட்டி இளவரசருக்கு இங்க வசதி குறைவா இருக்கா? தலைக்கு தலையென இன்னும் சுகமா கேக்குதா? விசேஷமான பையனுக்கு விசேஷமான மரியாதை நடக்குது. இதுதான் நீ விருப்பப்பட்டது. அம்மா மாதிரி இருக்க. இது வரைக்கும் அம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டதே இல்ல. அம்மாவுக்காக பெட்டி நிறைய நாம ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போவோம். அவங்கள பார்க்க முடிஞ்சதானே? என்ன மன்னிச்சிடு இப்படி பேசினதுக்கு. நாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் வீட்டுல இருக்கும்போது. ஆமா, அதுக்கப்புறம் பாட்டி மாதிரி ஆயிட்டேன். ஓ, உண்மையாவா? வா போலாம். தயவு செஞ்சு ஓட முயற்சி பண்ணாதீங்க. நாங்க களைச்சு போயிட்டோம். ஓடுனா உங்களை உடனடியா கொன்னுடுவோம்.